சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இன்றைய தினம் அன்னையின் ஆசியுடன் எல்லா நலன்களும் உங்களை வந்தடையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. எவன் அடிகளாருக்கு மதிப்பு கொடுத்து மரியாதைக்குரிய பொருளாகவும் கருதுகின்றானோ அவன்தான் இங்கே உண்மையான ஆன்மீகவாதி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. என் பெயர் பாஸ்கரன், சென்னை பெரியார் நகரை சேர்ந்தவர். என்னுடைய உறவினர் திரு தியாகராஜன் அவர்கள் திருவொற்றியூரில் வசித்து வருகிறார். அவர் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போது நான் அவரை அங்கு சென்று பார்த்தேன். அப்பொழுது அவர் முதுகில் கட்டிகள் நிறைய கட்டிகள் வந்திருந்தது. அவர் கவுந்து படுத்திருந்தார். கடந்த ஒரு மாதமாக அவர் இந்த துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் நம் அம்மாவை பற்றி சொல்லி அவரிடம் நம் அம்மாவை பாத பூஜை செய்து இதற்கு என்ன தீர்வு என கேட்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அந்த சூழ்நிலையில் அவருக்கு வேலையும் போய்விட்டது, குடும்பமும் வறுமை சூழ்நிலையில் வாடிக்கொண்டிருந்தது. நான் அவரை அழைத்து கொண்டு அம்மாவின் பாத பூஜைக்கு அழைத்து வந்தேன். அப்போது பார்வையாளை படியளக்கும் நம் அம்மா பரம்பொருள் சக்தி தியாகராஜனை பார்த்து, உனக்கு விரைவில் வெளிநாடு செல்ல விசா வந்துவிடும், நீ ஒற்றை தலை நாகத்திற்கு சித்ரா பௌர்ணமியில் கலந்து கொள் என்று சொன்னார்கள். அதன்படி நீ சித்ரா பௌர்ணமி வேலிவிட்டார். அந்த சூழ்நிலையில் ஒரு 2 வாரத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு விசா வந்தது. அவர் வெளிநாடு சென்று விட்டார். அவருடைய மனைவி அந்த சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்டார்கள். யாகுண்டத்தின் சாம்பலை எடுத்து சென்றார். அம்மா கூறியிருந்தார்கள் முன்பே, அந்த கட்டிக்கு இந்த சாம்பலை எடுத்து நீ வைத்தால் அந்த நோய் குணமாகும் என்று கூறியிருந்தார்கள். அதுபடியே அவர் அந்த வேள்வி சாம்பலை அந்த கட்டியில் வைத்து குணமாகிவிட்டது, அந்த நோய் குணமாகிவிட்டது. இப்பொழுது அவர் நல்ல முறையில் அம்மா அவர்களால் நல்ல பணியிலும் நல்ல வளமுடனும் இருக்கின்றார். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.